இப்போ வந்து நெறையா பிரபலமா வந்துட்டுருக்கிறது, இந்த ரைஸுக்கு சாதத்துக்கு சப்ஸ்டிட்யூட்டா நெறைய மில்லட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். அந்த மில்லட் வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீன்வா. அந்த கீன்வால ஒரு சின்ன சிம்பிளான கிச்சடி பண்ணலாம். கீன்வா சமைக்கிறது ரொம்பவே ஈஸி. சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீன்வால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைபர் நெறைய இருக்கு. அதே மாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது ரைஸுக்கு சப்ஸ்டிட்யூட்டா எடுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லது. உடம்ப வந்து நல்லா திடமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கீன்வா கிச்சடி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மில்லட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். இனிமேலும் விதம் விதமாக நிறைய ரெசிபீஸ் போட போகிறோம். வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம். இப்போ ஒரு கப்பு கீன்வா எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். எந்த மில்லட்டுமே கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய தன்மை நமக்கு பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். அதுக்கடையில் இந்த கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்க்கணும். அந்த நெய் நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி தட்டிட்டு தோல் சீவிட்டு தட்டிட்டு போட்டிருக்கேன். அதே போல் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதனால் டிரான்ஸ்லூசண்ட்டாக கொஞ்சம் நிறம் மாறி வரும்போது நம்ம காய்கறி இதுக்கு நம்ம என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பொடி பொடியாக கட் பண்ண காலிஃப்ளவர் நமக்கு எது விருப்பமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது காய்கறி சேர்க்கும்போது இந்த கிச்சடியினுடைய சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இது சைட் டிஷ் நமக்கு தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். தயிர் கூடவே இது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காய் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இதனுடைய சத்துக்கள் அதிகமாகும். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கை கூட கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து அந்த காய் வதங்கும் போது ஓரளவுக்கு வெந்துடும். பாக்கியை வந்து கீன்வா கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கீன்வாவில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு அந்த கீன்வா மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். கீன்வாவுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. ஒரு கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்தா போதும். நான் இப்போ காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் பட்டர் சேர்த்து வேக விட்டிங்கன்னா இந்த கீன்வானுடைய சுவை அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு பட்டரும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு 1 கப் அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பில் 1.5 கப்பு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கீன்வா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அட்டகாசமாக மலர்ந்து குக் ஆகிடும். நீங்கள் கோதுமை ரவையில் பண்ணுற உப்புமாவை விட இந்த கீன்வால உப்புமா நீங்கள் கிச்சடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உப்புமான்னு சொல்கிறத விட கிச்சடின்னு சொல்லலாம். இது நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக பட்டர் மட்டும் போட்டுட்டு சாதம் மாதிரி டைரெக்டாக குக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இது தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கீன்வா வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில். இடையில எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக நான் அதை கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் அழகாக மலர்ந்துருக்கும். அந்த கீன்வா நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நல்லா மலர்ந்து அந்த பபுளாக மலர்ந்து அழகாக வந்திருக்கும். இந்த மாதிரி கீன்வா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி காரம் பார்த்துக்கோங்க. லைட்டாக பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு கலந்து விட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷே தேவையில்லை. தயிர் வெங்காயம், தயிர் பச்சடி, எல்லாம் சலாடு, குக்கும்பர் சலாடு, வெறுமே தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஊறுகாயுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மா இஞ்சி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் மா இஞ்சி ஊறுகாவும் கிச்சடி வித் தயிர். நான் இப்போ சாலட் இது கூட பண்ணியிருக்கேன். அதனால் சாலட் கூட சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், வெயிட்டும் போடாது. இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான குக்கும்பர்
பிளாக் சன்னா டொமேட்டோ சாலடோட இந்த கீன்வா வித் கர்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சு சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாமாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.